ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் நம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய தேவனுடைய கரம் ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்துகிறதாக மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் தேவன் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், தேவன் இருக்கிற இடத்தில் இருக்கிற மேன்மைகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் முதலாவதாக ஐஸ்வர்யமும் கனமும் மாலை வரை ஒரு மனிதனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் என்றால், கனத்தை கொடுக்கிறார் என்றால் அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஜீவன்களையும் தேவன் பாதுகாப்பு அளிக்கிறவராக இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அதுதான் இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க முடிய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் பாருங்கள், அநேக ஆசீர்வாதங்களை இங்கே இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது சத்துவமும் வல்லமையும் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் கொடுக்கிறவராக இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் அவருக்கும் தேவன் கொடுத்தார். வேதத்தின் பாத்திரங்கள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஐஸ்வர்யத்தை சாலமோனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறவர். அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் தேவனிடத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அடுத்ததாக கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கரம் மிகவும் மகிமையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய கரத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவருடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்துவத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலை நேரமாக இருக்கிறது. தேவனிடத்தில் சத்துவத்தையும் வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைகளையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சித்து இந்த காரியங்களை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளும். ஐஸ்வர்யம் கனம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் தேவனுடைய கரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும் நாம் அறிந்திருக்கோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் வல்லமையும் சத்துவத்தையும் கொடுத்து மேன்மைகளையும் பலத்தையும் தேவன் கொடுத்து வழி நடத்துவாராக. கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால ஆகும் என்று சொல்லியிருக்கீங்க. உம்முடைய வார்த்தை கேட்கிற
இந்த புதிய மாதத்தில் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கரத்தில் வல்லமை சத்துவம் உண்டு என்று சொல்லியிருக்கிறோம். நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவருக்கும் வல்லமை சத்துவத்தை நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.